முப்படை பயிற்சி மையத்தில் நேரடி வகுப்புகளுக்கான செகண்ட் பேட்சுக்கான அட்மிஷன் வந்து கமிங் 25ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. அக்டோபர் 1/10/2020 முதல் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது செகண்ட் பேட்சுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸும் ப்ரோக்ரஸில் போயிட்டு தான் இருக்கு. இங்கே வந்து தங்கி படிக்க முடியாதவர்கள் ஆன்லைன் வகுப்புகளில் படிக்கணும்னு நினைக்கிறவங்களும் அதற்கான டீட்டெயில்ஸை கேட்டு பெற்றுக்கொள்ளவும். ஸோ மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள கீழே காணப்படும் எண்ணுக்கு நீங்கள் அழைக்கலாம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா 7200400395 அல்லது 7200400398. எண்ணியல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம 9th நம்பர் சிஸ்டம் அப்படின்ற டாபிக் வரைக்கும் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th இருக்கக்கூடிய நம்பர் சிஸ்டம் எண்ணியல், அதாவது 6th இருந்து எண்ணியல் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்றது நம்ம ஒவ்வொரு கிளாஸா பார்த்துட்டு வந்தோம். 6வதுல இயல் எண்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. தென் முழு எண்களும் அங்கேயே சொல்லப்பட்டிருக்கும். 7th அப்படின்னு சொல்லும் போது முழுக்கள் இன்டிஜர்ஸ் அப்படின்னா அந்த மைனஸ் எண்களை எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றது அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. 8th அப்படின்னும் போது விகித முழு எண்கள் ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை பத்தி சொல்லியிருப்பாங்க. தென் 9th விகித முறா எண்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதிலே மெய் எண்களினுடைய தொகுப்புகள் வந்திருக்கும். இப்ப 10th அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த நம்பர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லும் போது ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா உருவாக்கப்படும் போது ஃபர்ஸ்ட் என் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்றதுதான் முதல்ல உருவாச்சு. அதுக்கப்புறம் அதை தாண்டி டபிள்யூ முழு எண்கள் உருவாச்சு. அதுக்கப்புறம் Z அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் உருவாகினாரு. இன்டிஜர்ஸ் முழுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் உருவாகினாரு. அதுக்கப்புறம் இன்டிஜர்ஸ்க்கு அப்புறம் Q விகித முழு எண்கள் ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு எண்கள். அதுக்கப்புறம் QI விகித முறா எண்கள் இர்ரேஷனல் நம்பர்ஸ். இவங்க எல்லாரையும் அடக்கிய பெரிய தொகுப்பு தான் யார் அப்படின்னா ரியல் நம்பர்ஸ், மெய் எண்கள். அதாவது n அப்படின்ற ஒரு ஆள் யார் அப்படின்னா 0 இல்லாம இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் n, இயல் எண்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர். இயல் எண்களுக்கு அப்புறம் முழு எண்கள் பூமி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா முன்னாடி 0 சேர்த்துக்கிட்டா அந்த தொகுப்புல முழு எண்கள். மைனஸ் எண்கள் அப்படின்னு சொல்லும் போது அவங்களையே சேர்த்துக்கிட்டா அவங்களுக்கு பேர் இன்டிஜர்ஸ் முழுக்கள். அதுக்கப்புறம் பின்னங்கள் அப்படின்னு சொல்லும் போது அதை வந்து ரெண்டா பிரிப்போம். விகித முழு எண்கள், விகித தகுப்பின்னம் தகாப்பின்னம்ன்றது ஒரு தனி பாற்று. விகித முழு எண்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், வகுக்கும் பொழுது அதனுடைய விடை முற்று பெற்றிருந்தால் அவங்க தான் விகித முழு எண்கள். இல்ல ஒரு எண்களுக்கு வர்க்க மூலம் ரூட் கண்டுபிடிக்கும் போது அந்த நம்பர் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சாலும் அவங்களும் விகித முழு எண்கள். விகித முறா எண்கள் அப்படின்னு சொல்லும் போது அவன் √3, √2, E, π இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்தோம். அவங்க எல்லாம் யார் அப்படின்னா அதனுடைய ரூட்டோட மதிப்பானது இல்ல வகுக்கும் போது மதிப்பானது தொடர்ச்சியா போயிட்டே இருக்கும். அப்ப ஒரு நம்பர் நார்மலா ஒரு 2ன்ற நம்பர் இருக்கா, இது கூட பின்னமா எழுதலாம் 2/1. அனைத்து எண்களுமே பின்னங்கள் தான். நம்ம எல்லா நம்பரையும் பின்னமா எழுதலாம். கீழே 1 போட்டுன்னா அது பின்னமா மாறிடும். அந்த பின்னங்கள் அப்படின்னும் போது உள்ள வந்து தகுபின்னம் தகாபின்னம் ரெண்டா பிரியும். ப்ராப்பர் ஃபிராக்ஷன், இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் அது தனி தொகுப்பு. ஆனா அதெல்லாம் தாண்டி பெருசா வகுத்தல் புள்ளியா தசம எண்களா மாத்தும் பொழுது, அதாவது டெசிமல் நம்பர்ஸா மாத்தும் பொழுது அது ரெண்டா பிரிது. விகித முழு எண்கள் விகித முறா எண்களா மாறுகிறது. அந்த விகித முழு எண்களை வந்து 8th பார்த்திருப்போம், விகித முறா எண்கள் வந்து 9th பார்த்திருப்போம். இப்ப இவங்க எல்லாரையும் தாங்கி இருக்கிற ஒரு பெரிய நம்பர் சிஸ்டம் யார் அப்படின்னா ரியல் நம்பர்ஸ், மெய் எண்கள். இவர் தான் எல்லாரையும் தாங்கி பிடிச்சு நிக்கிறவர். அப்ப இந்த ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னா Q யூனியன் QI. விகித முழு எண்களையும் விகித முறா எண்களையும் இப்ப இந்த N, W, Z இவங்க எல்லாரையும் நம்ம கொண்டு வந்து Qவா மாத்திடும். எல்லாமே பின்னமா எழுதலாம்னு சொல்லிட்டோம். அப்போ விகித முழு எண்களையும் விகித முறா எண்களையும் சேர்த்து ஒரு பெரிய தொகுப்பு தான் யார் அப்படின்னா இந்த மெய் எண்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது ரியல் நம்பர்ஸ். பேரே பாருங்க, மெய் எண்கள். அப்ப 10th நம்பர் சிஸ்டத்துல என்ன இருக்கும் தலைப்பு அப்படின்னா மெய் எண்களின் தொகுப்பு. ரியல் நம்பர் சிஸ்டத்தோட மொத்த அசைன்ஸும் இங்கதான் இருக்கும். சரி, இதோட எண்களுடைய தொகுப்பு முடிஞ்சிச்சா அப்படின்னா இல்ல. 11th 12th போகும்போது இதை தாண்டி ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு பேர் கலப்பு எண்கள் அப்படின்னு பேரு. காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேரும் ஒரு தொகுப்பும் இருக்கு. அப்ப எண்கள் அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்ன மாதிரி 1 இருந்து 9க்குள்ள இருக்கிற 1 இருந்து 9 தான் முதல்ல கண்டுபிடிச்ச எண்கள். அதை கண்டுபிடிச்சவங்களுடைய ஆதிக்கம் என்ன அப்படின்னா முதல்ல தொடக்கம் என்னன்னா இந்து அரபியரால் அந்த எழுத்து வடிவங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது.
அப்புறம் 0 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நம்பர் தேவை அப்படின்றத உணர்ந்துகிட்டு அந்த 0வையும் யாரு கொண்டு வந்ததுன்னா இந்திய நாட்டினர். ஆரியப்பட்டா தான் அந்த வடிவத்தை கொண்டு வந்தவர். அதுக்கப்புறம் மைனஸ் எண்கள் வந்துச்சு, அப்புறம் பின்னங்களினுடைய அடிப்படை வந்தது. ஆனா இந்த ரொட்டேஷன்ஸ் எல்லாமே எங்க தான் இருக்கும்னா 0ல இருந்து 9க்குள்ள இருக்கிற நம்பரை தவிர்த்து வேற நம்பர் நம்ம கிட்ட இல்ல. 10ன்றது அதுல இருந்து 2 பேர் தான், 11ன்றது அதுல இருந்து 2 பேர் தான் எடுத்து எழுதுறோம். அந்த மாதிரி தான் எண்களுடைய தொகுப்புகள் போயிட்டே இருக்கு. சரிங்களா? இதான் எண்கள். அதாவது எண்கள் அப்படின்னு சொல்லும் போது அந்த தொகுப்பு 11th 12th எல்லாம் போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மேக்ஸ் நல்லா படிக்கும் போது குலங்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது. அப்போ தொகுப்புகள் வந்து படிக்கும் போது நமக்கு என்னன்னா இதெல்லாம் இந்த எண்கள்லாம் என்ன அப்படின்ற ஒரு சிக்கல்லாம் வரும். அதெல்லாம் அடிப்படை நல்லா தெரிஞ்சுக்கிட்டா, நம்ம பேஸ் நல்லா வச்சுக்கிட்டோம்னா பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஈஸியா நம்ம ஓவர்டேக் பண்ணி போயிட்டே இருக்கலாம். அப்ப இந்த எண்கள் அப்படின்னு அடிப்படை சொல்லும் போது எண் இயலெண்கள், நேச்சுரல் நம்பர்ஸ், W முழு எண்கள், ஹோல் நம்பர்ஸ், Z இன்டிஜர்ஸ், அவங்க மைனஸ்லாம் வருவாங்க, முழுக்கள், அப்புறம் விகிதமுறு எண்கள், ரேஷனல் நம்பர்ஸ், தென் விகிதமுறா எண்கள், இரேஷனல் நம்பர்ஸ், தென் லாஸ்டா மெய் எண்கள். இதான் 10th இருக்கிற விஷயங்கள். ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, மெய்யெண்களின் தொகுப்பு அப்படின்னு சொல்லும்போது விகிதமுறை எண்களையும் விகிதமுறா எண்களினுடைய சேர்ப்பு தான் யார் அப்படின்னா இந்த மெய் எண்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர். சரி, இப்ப நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம், என்ன விஷயத்த சொல்ல போறோம் அப்படின்னா இந்த மெய் எண்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ரியல் நம்பர்ஸ் உடைய சிஸ்டம் எப்படி இருக்கும், இந்த ரியல் நம்பர்ஸ் உடைய அடிப்படை எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயங்கள். இதுல என்ன பண்ணிருப்பாங்க, ரியல் நம்பர்ஸ் பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்களா அப்படின்னா ரியல் நம்பர்ஸ், அதாவது நம்ம நிறைய ஹையர் ஸ்டடீஸ்லாம் போகும்போது ரியல் அனாலிசிஸ் அப்படின்னே ஒரு பேப்பர் இருக்குது. மேக்ஸ் படிக்கிறவங்க பாத்தீங்கன்னா காலேஜ் எல்லாம் போகும்போது ரியல் அனாலிசிஸ், அதாவது இந்த ரியல் நம்பர்ஸை வச்சுக்கிட்டு நிறைய மேக்ஸ்ல நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க, தேட்டராங்கெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்றத ரியல் அனாலிசிஸ்னே ஒரு பேர் இருக்குது. மெய்யெண்களினுடைய தொகுப்பை பகுப்பாய்வு அப்படின்னே ஒரு தனியா ஒரு படிப்பே இருக்குது. அந்த மாதிரி இந்த மெய்யெண்களினுடைய அடிப்படை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, நம்ம 10th டாபிக்ல என்ன இருக்கும், என்னெல்லாம் தேவை, என்ன படிச்சுக்கிட்டா நல்லது இந்த நம்பர் சிஸ்டம் அப்படின்னா இதுல வந்து ஒரு 3 டாபிக் கவர் ஆயிருக்கும். ஒன்னு வந்து என்ன அப்படின்னா கூட்டுத்தொடர் வரிசை, அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன், தட் இஸ் AP. தென் அதுக்கப்புறம் பெருக்கு தொடர் வரிசை, GP, ஜியோமெட்ரிக் ப்ராக்ரெஷன். அதுக்கப்புறம் இந்த எண்களின் அடிப்படையில கூட்டுத்தொடர் வந்து ஒரு கூடுதல் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, அதாவது ஒரு நம்ம கிட்ட ஒரு 50 மெய் எண்கள் முழு எண்கள் கொடுக்குறாங்க, சாரி இயலெண்கள் கொடுக்குறாங்க, அந்த இயலெண்கள்லாம் எப்படி கூட்டி சொல்றது, வர்க்கங்களினுடைய கூடுதல் எப்படி கண்டுபிடிக்கிறது, கணங்களின் கூடுதல் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒற்றை எண்களின் கூடுதல் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற விஷயங்கள்லாம் எங்க இருக்கும்னா இந்த தொகுப்புகள்ல அந்த 10th நம்பர் சிஸ்டத்துல இருக்கும். எப்படி இந்த NW இதெல்லாம் ஒரு நம்பர் சிஸ்டமோ அது மாதிரி எண்களுடைய வரிசை, சீரியல்னு சொல்றோம். சீரியல்னா என்ன, டெய்லி நம்ம பாக்குறதா சீரியல். சீரியல் அப்படின்றது சீரியல் தொடர் வரிசை, தொடரா போயிட்டே இருக்குது, அதான் தொடர். தொடர் பார்க்கிறோம் நம்ம சீரியல்னு சொல்றோம், தொடர் அதான் உண்மையான வார்த்தை. அப்ப தொடர் அப்படின்னா என்ன அர்த்தம், டெய்லி தொடர்ந்துகிட்டே வந்தா அது தொடர். அந்த மாதிரி தொடர் வரிசை, ஏதாவது ஒரு வரிசை. இப்ப நம்ம இயலெண்கள் எழுதுறோம் 1 2 3 4 5 போயிட்டே இருக்குது, இது ஒரு தொடர் வரிசை. 3ஆம் வாய்ப்பாடுல இருக்கிறதெல்லாம் எழுதுறோம் 3 6 9 12 15 18 இப்படி எழுதிக்கிட்டே இருக்கும், இவங்க எல்லாம் தொடர் வரிசை. அப்ப இந்த தொடர் வரிசை 3ஆக பிரிகிறது. எப்படி பிரியும்னா ஒன்னு AP, இன்னொன்னு GP. இவங்க எல்லாம் எங்க வந்துருவாங்கன்னா 10th வருவாங்க. இவங்களை தாண்டி இன்னொருத்தர் இருக்கிறாரு, அவர் யார் அப்படின்னா HP. இவர் வந்து 11th இவரை பத்தி சொல்லுவாங்க. அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன், கூட்டு தொடர் வரிசை, பெருக்கு தொடர் வரிசை, ஹார்மோனிக் ப்ராக்ரெஷன், HPனா ஹார்மோனிக் ப்ராக்ரெஷன், இசை தொடர் வரிசை. அதாவது சாதாரணமா ஒரு நம்பர் எழுதுறோம், இது ஒரு தொடர் வரிசை நம்பர். 1ல இருந்து லைனா போயிட்டு இருக்குது, அது தொடர் வரிசை நம்பர். 3 6 9 12 இது ஒரு தொடர் வரிசை நம்பர். இந்த தொடர் வரிசை எல்லாம் நம்ம பகுப்பாய்வு பண்ணும்போது அது 3ஆ பிரிக்கிறாங்க. கூட்டு தொடர் வரிசை, பெருக்கு தொடர் வரிசை, இசை தொடர் வரிசை. அப்ப கூட்டு தொடர் வரிசை அப்படின்னா என்ன அர்த்தம்னா AP, அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன், இந்த வேர்ட் தான் ஞாபகம் வச்சுக்கணும். பெருக்கு தொடர் வரிசை, ஜியோமெட்ரிக் ப்ராக்ரெஷன், ஜியோமெட்ரிக் ப்ராக்ரெஷன், பெருக்கு தொடர் வரிசை. தென் ஹார்மோனிக் ப்ராக்ரெஷன், இசை தொடர் வரிசை, அதான் HP அப்படின்னு சொல்லக்கூடியவர். அப்போ இது இல்லாம அதே மாதிரி இந்த சராசரிகள் கண்டுபிடிக்கும் போது கூட அதான் அரித்மெட்டிக் மீன், ஜியோமெட்ரிக் மீன், ஹார்மோனிக் மீன்,
கூட்டுத்தொடர் சராசரி, பெருக்கு தொடர் சராசரி, இசை தொடர் சராசரி, இந்த மாதிரி சராசரியிலையும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லயும் பாத்தீங்கன்னா அந்த விஷயங்கள் எல்லாமே உள்ளடங்கி இருக்கும். அப்ப 10th அப்படின்னு சொல்லும் போது யார 2 பேரை மட்டும் பார்க்க போறோம் அப்படின்னா இந்த கூட்டுத்தொடர் வரிசையும் பெருக்கு தொடர் வரிசையும் நம்ம பார்க்க போறோம். 11th சிலபஸ் அப்படின்னு சொல்லும் போதுதான் இந்த பெருக்கு தொடர் வரிசை அப்புறம் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனோட மீனோட விஷயங்கள்லாம் அங்க வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? சரி, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கிறோம் இதுல அப்படின்னா, இப்போ மெய்யெண்கள் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு நமக்கு. அந்த மெய்யெண்களின் தொகுப்பு தான் 10th சிலபஸ்ல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் 10th நம்பர் சிஸ்டத்துல கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நம்பர் ஆஃப் சிஸ்டம்ஸை பார்க்க போறோம். அதாவது ஒரு டாபிக் அப்படின்னா அந்த டாபிக் எப்படி படிக்கணும் அப்படின்னா அதுல என்ன கண்டென்ட்டோ அந்த கண்டென்ட்டை முதல்ல உள்ள வாங்கிக்கணும். இப்ப கூட்டுத்தொடர் வரிசைனா கூட்டுத்தொடர் வரிசை எப்படி இருக்கும், அந்த கூட்டுத்தொடர் வரிசையில என்னென்னலாம் முக்கியம் அப்படின்னு ஒரு இன்ட் எழுதி வச்சுக்கணும். ஒரு கூட்டுத்தொடர் வரிசை இருக்குன்னா அந்த கூட்டுத்தொடர் வரிசையில என்ன முக்கியம், என்னெல்லாம் இன்ட் தேவை அப்படின்னு முதல்ல எழுதி வச்சுக்கணும். அந்த இன்ட் எழுதி வச்சதுக்கு அப்புறம் தான் அந்த கணக்கை பார்க்கணும். எடுத்த உடனே கணக்கு நிறைய பேர் எப்படி படிப்பாங்கன்னா எக்ஸாமுக்கு எடுத்த உடனே கணக்கு போட்டு பாக்குறது, அது என்னது ஏது அப்படின்றதுலாம் தெரியாது. எடுத்த உடனே ஓ கணக்கா ஏதோ ஒரு கைட பாக்குறாங்களா, ஓகே இதான் ப்ரொசீஜர், அது என்ன கணக்கு, கூட்டுத்தொடர் வரிசையா பெருக்கு தொடர் வரிசையா, அப்ப கூட்டுத்தொடர் வரிசைனா அதுக்கு என்னென்ன ஃபார்முலாலாம் இருக்குது, அது எப்படி இருக்கும், அதை எப்படி கால்குலேட் பண்றது, இந்த விஷயம் முதல்ல பதிவு பண்ணிக்கணும். அப்புறம் தான் அந்த ப்ராசஸ்க்குள்ளே போகணும். அப்போ ஒரு கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படி இருக்குதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளால அந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்க முடியும். சரி, முதல்ல கூட்டுத்தொடர் வரிசை நம்ம சொல்றோம். கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னா அதனுடைய பொது வடிவம், ஜெனரல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொது வடிவம் எப்படி இருக்கும், ஒரு கூட்டுத்தொடர் வரிசை நம்ம கிட்ட இருக்குது, ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க கூட்டுத்தொடர் வரிசை தானா அப்படின்னு சொன்னா அதனுடைய பொது வடிவம் எப்படி இருக்கும்னா a plus d, a plus 2d, a plus 3d டாட் 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 போயிட்டே இருக்கும். இதுதான் ஒரு கூட்டுத்தொடர் வரிசையினுடைய பொது வடிவம். அப்போ ஒரு கூட்டுத்தொடர் வரிசை நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னா அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா a plus d, a plus 2d, a plus 3d, இதுதான் ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் an AP. கூட்டுத்தொடர் வரிசை பொது வடிவம். அப்போ ஒரு பொது வடிவம் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதுல ஏ அப்படின்னு சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னா முதல் உறுப்பு, ஃபர்ஸ்ட் டேர்ம், முதல் உறுப்பு. இவர்தான் ஃபர்ஸ்ட் நம்பர், அதனால ஃபர்ஸ்ட் உறுப்பு. ரெண்டாவதா எழுதியிருக்கிறது ரெண்டாவது உறுப்பு, மூணாவதா எழுதியிருக்கிறது மூணாவது உறுப்பு, நாலாவதா எழுதியிருக்கிறது நாலாவது உறுப்பு. அப்ப ஏன்ற எழுத்தும் டி என்ற எழுத்தும் வந்திருக்குது. அப்ப ஏ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஏ இஸ் a first number. சரி, டினா என்ன, டினா காமன் டிஃபரன்ஸ், பொது வித்தியாசம். நம்ம இது என்னன்னு சொல்றோம் பாருங்களேன், கூட்டுத்தொடர் வரிசை அதுல எதை தாங்கி நிற்கும் இந்த இடத்துலனா வித்தியாசம், பொது வித்தியாசத்தை தாங்கி இருக்கும். அப்ப பொது வித்தியாசம் அப்படின்ற அப்படியே பிளஸ் கூட்டுத்தொடர் வரிசைன்னு ஆரம்பம். பெருக்கு தொடர் வரிசை அப்படிதான், பெருக்கு தொடர் வரிசைன்னு சொல்லுவோம், ஆனா அங்க செயல்பாடு ஃபுல்லா வகுத்தல்ல இருக்கும். இங்க கூட்டுத்தொடர் வரிசைன்னு சொல்லுவோம், செயல்பாடுகள் ஃபுல்லா மைனஸ்ல இருக்கும். அதை வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அப்ப டி அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னா பொது வித்தியாசம், காமன் டிஃபரன்ஸ். இந்த பொது வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான ஜெனரலா நம்ம எப்படி எழுதுவோம்னா T2 minus T1, T3 minus T2, T4 minus T3, இவங்க எல்லாமே எப்படி இருக்கணும், சமமா இருக்கணும். ரெண்டாவது ஆள்ல இருந்து முத ஆளை கழிச்சாலும், மூணாவது ஆள்ல இருந்து ரெண்டாவது ஆளை கழிச்சாலும், நாலாவது ஆள்ல இருந்து மூணாவது ஆளை கழிச்சாலும் இந்த வித்தியாசமானது எப்படி இருக்கும்னா சமமாக இருக்க வேண்டும். அதுதான் கூட்டுத்தொடர் வரிசை. சரி, டீனா என்ன, இந்த வேர்டிங்ஸ் எல்லாம் கரெக்டா அவங்க எடுத்திருப்பாங்க, ஏதோ ஒரு ரீசனுக்காக அதை எடுத்திருப்பாங்க. டி இஸ் எ டேர்ம் அப்படின்ற வார்த்தையுடைய உறுப்பு, தமிழ்ல சொன்னா உறுப்பு. டேர்ம், ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏ, செகண்ட் டேர்ம் a plus 2, தேர்ட் டேர்ம் a plus 2d, ஃபோர்த் டேர்ம் a plus 3d. அந்த டேர்ம் அப்படின்ற வார்த்தையை தான் அவங்க அங்க பதிவு பண்ணிருப்பாங்க. அப்போ இந்த T2ல இருந்து T1 கழிக்கிறதும், T3ல இருந்து T2 கழிக்கிறதும், அதாவது இந்த வித்தியாசங்கள் சமமாக அமைந்தாதான் அவங்க யாரா இருக்க முடியும்னா
கூட்டு தொடர் வரிசையா இருக்க முடியும். உங்ககிட்ட ஒரு கூட்டுத்தொடர் வரிசை கொடுக்குறாங்க, அது கூட்டுத்தொடர் வரிசை தானா அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா அந்த வித்தியாசங்கள் சமமா இருக்க வேண்டும். அந்த வித்தியாசங்கள் சமமா இருந்தா தான் அது கூட்டுத்தொடர் வரிசை. ரைட்டுங்களா? அப்போ the general form of an AP கூட்டுத்தொடர் வரிசையுடைய பொது வடிவம் என்னன்னா a plus d a plus 2d a plus 3d போயிட்டே இருக்கும். அதுல a அப்படின்றது முதல் உறுப்பு, dன்றது காமன் டிஃபரன்ஸ் பொது வித்தியாசம். அப்புறம் அந்த d எப்படி கண்டுபிடிக்கணும்னா d equal to t2 minus t1 that is equal to t3 minus t2 that is equal to t4 minus t3. அப்போ இதுதான் அறிமுகம், கூட்டுத்தொடர் வரிசையுடைய அறிமுகம். அப்போ ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்கிற விஷயங்களுடைய அடிப்படையை தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம பாருங்களேன், ஒண்ணும் இல்லை, இந்த t1 இதுலயும் ஒரு வித்தியாசம். t1னா a முதல் உறுப்பு a, இதையும் ஞாபகம் வச்சுக்கணும். t2 அப்படின்றது என்னன்னா a plus d. t3 மூணாவது உறுப்பு என்னன்னா a plus 2d. நாலாவது உறுப்பு என்னன்னா a plus 3d. அப்போ நீங்க 10வது உறுப்பு கேட்டா கூட டைரக்டா ஆன்சர் எழுதிடலாம். இப்ப 50வது உறுப்பு நான் எழுதுறேன், t10 equal to a plus 49d. எங்க பாருங்க, இப்ப இங்க 3ன்னு சொன்னா இங்க என்ன போடுறோம், 2d போடுறோம். இங்க 4ன்னு சொன்னா இங்க 3 போடுறோம். இதுதான் இதுல முக்கியம். a வந்து ஃபிக்ஸ்டு, a plus அப்படிதான் ஆரம்பிக்கணும். அப்ப a plus 2d அப்படின்றது மூணாவது உறுப்பு, a plus 3dன்றது நாலாவது உறுப்பு. 50வது உறுப்பு கேட்டா நம்ம என்ன எழுதிடலாம் டைரக்டா. திடீர்னு ஒரு क्वेश्चनல 50வது உறுப்பினுடைய பொது வடிவம் என்ன அப்படின்னு கேட்டா திடீர்னு நம்மள குழப்பற மாதிரி a plus 50d போட்டுருப்பாங்க. நிறைய பேர் 50d 50 போடுங்க அப்படின்னு யோசிப்பாங்க. அப்ப 50வது உறுப்புன்னு சொன்னா a plus 49d. 500வது உறுப்புன்னு சொன்னாங்கன்னா a plus 499d. ஒன்னு குறைச்சிக்கணும், அவ்வளவுதான். 500 இருந்து ஒண்ணு குறைச்சிக்கணும். அப்போ இதுதான் நம்ம டேர்மை கண்டுபிடிக்கிறதுக்கான ஐடியா. அப்போ ஒரு क्वेश्चनல ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 5வது உறுப்பு 7வது உறுப்பு அந்த மாதிரிலாம் கொடுத்தாங்கன்னா நீங்க எழுதும் பொழுது இந்த பக்கம் கரெக்டா t50 கரெக்ட் தான், ஆனா அதை இந்த பக்கம் உறுப்பா எழுதும்போது a plus 49d எழுதணும். a plus என்ன क्वेश्चन கேக்குறாங்களோ அந்த மாதிரி எழுதணும். இந்த ஐடியாவும் உங்களுக்கு வரணும். சொல்லுகின்ற ஐடியாலாம் கரெக்டா வரணும். அப்பதான் t னா டேர்ம் உறுப்பு, a னா முதல் உறுப்பு, d னா காமன் டிஃபரன்ஸ். காமன் டிஃபரன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, பொது வித்தியாசத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது, ரெண்டாவது ஆள்ல இருந்து முதல் ஆள் கழிக்கணும், மூணாவது ஆள்ல இருந்து ரெண்டாவது ஆள் கழிக்கணும், நாலாவது ஆள்ல இருந்து மூணாவது, இவங்க எல்லாம் சமமா வந்தாவே அவங்க எங்க இருக்கிறதா அர்த்தம், கூடுதல் வரிசையில இருக்கிறதா அர்த்தம். சரிங்களா? ரைட். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு क्वेश्चन சொல்றேன், இது கூடுதல் வரிசை தானா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். உங்ககிட்ட நான் ஒரு क्वेश्चन கொடுக்குறேன், 1 -1 1 -1 1 -1 இப்படி போயிட்டே இருக்குது. क्वेश्चन என்ன நான் உங்களை கேக்குறேன்னா இது கூட்டுத்தொடர் வரிசையா இல்லையா? என்னோட கேள்வி என்னன்னா இது கூட்டுத்தொடர் வரிசையா இல்லையான்றது கேள்வி. சரி, இது கூட்டுத்தொடர் வரிசை தானா அப்படின்னு நம்ம எப்படி செக் பண்ணணும்னா d equal to t2 minus t1 t3 minus t2 ஏதாவது ரெண்டு செக் பண்ணா கூட போதும். இது சமமா வருதா நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப t2 minus t1 முதல்ல கண்டுபிடிங்க. t2 னா ரெண்டாவது ஆளு, ரெண்டாவது உறுப்பு. அப்ப ரெண்டாவது உறுப்பு என்ன, -1. நடுவுல ஒரு மைனஸ். முதல் உறுப்பு என்ன, 1. அப்ப ரெண்டுத்தையும் கழிச்சா இந்த இடத்துல ரெண்டுமே சமக்குறி, அதனால -2. பாருங்க, -1ல இருந்து 1 கழிக்கணும், அப்ப -2. தென் t3 minus t2, t3 பாருங்க என்னன்னு 1, அப்புறம் ஒரு மைனஸ், அப்புறம் ஒரு மைனஸ் ஆஃப் -1 என்னாச்சு, மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடுமா 2. அப்புறம் t4 minus t2, சாரி t3, t4 பாருங்க -1, அப்புறம் மைனஸ் ஆஃப் 1 that is -2. t5 minus t4, t5 எவ்வளவுன்னு பாருங்க 1 1 மைனஸ் ஆஃப் -1 மைனஸ் மைனஸ் பிளஸ் 2. இது ரெண்டும் எப்படி வரல அப்படின்னா சமமா வரல. இந்த வித்தியாசங்கள் இங்க -2 வருது, இங்க +2 வருது, மறுபடியும் -2 வருது, மறுபடியும் +2 வருது. அப்ப இவங்க எல்லாம் எப்படி வரலன்னா இவங்க எல்லாம் சமமா வரல. இவங்க எல்லாம் சமமா வராத பட்சத்துல இவங்க எல்லாம் யாரு கிடையாதுன்னா இந்த தொடர் வரிசையானது என்ன வரிசை கிடையாதுன்னா கூட்டு தொடர் வரிசை கிடையாது. இதுக்கு ஒரு பேர் இருக்குது, ஆசிலேட்டிங் சீக்வென்ஸ் பேர் இருக்குது. மேத்தமெட்டிக்கலா சொல்லணும்னா திஸ் இஸ் an oscillating sequence. ஆசிலேட்டிங்னா அப்படியே அலைவு மாதிரி போயிட்டு போயிட்டு வந்திருக்கணும். அதே நம்பர் திருப்பி திருப்பி வந்தா அது ஆசிலேட்டிங் சீக்வென்ஸ் சொல்லும்.
அப்போ இது வந்து என்ன கிடையாதுன்னா இது கூட்டுத்தொடர் வரிசை கிடையாது. அப்போ ஒரு கொஸ்டின் கொடுத்திருப்பாங்க, சரி இது பெருக்குத்தொடர் வரிசையா வரும், பெருக்குத்தொடர் வரிசையா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா -1 வகுத்துட்டே வரும்போது எல்லாமே -1 வந்துட்டே இருக்கும். இட் இஸ் ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன் தான். அங்க வரும்போது நான் உங்களுக்கு சொல்றேன், ஆனா இது கூட்டுத்தொடர் வரிசை கிடையாது. அப்ப கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னு சொல்லும்போது இங்க கழிக்கிற நம்பர்லாம் எப்படி வரணும்னா கரெக்டா வரணும், வந்தா தான் அது கூட்டுத்தொடர் வரிசை. சரிங்களா? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பாருங்க 3 6 9 12 இப்படி போயிட்டே இருக்குது. இது கூட்டுத்தொடர் வரிசையா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். அப்போ 3 6 9 12 15 போயிட்டே இருக்குது. அப்போ d = என்ன வித்தியாசங்கள் சமமா இருக்குதான்னு கண்டுபிடிக்கணும். இப்ப t2 - t1 6 - 3 கழிச்சா 3. then t3 - t2 9 - 6 கழிச்சா 3. then t4 - t3 t4 12 - 9 கழிச்சாலும் 3. அப்ப என்ன அர்த்தம்னா இந்த பொது வித்தியாசங்கள் எப்படி இருக்குது, சமமா இருக்குது. சரி, t5 - t4 கூட கண்டுபிடிச்சு பார்க்கலாம். 15 - 12 இதுவும் எவ்வளவுனா 3. அப்ப இந்த கூட்டுத்தொடர் வரிசையானது பாருங்க பொது வித்தியாசங்கள் எப்படி வருது பாருங்க, இங்கேயும் 3 இங்கேயும் 3 இங்கேயும் 3 இங்கேயும் 3. பொது வித்தியாசங்கள் சமமா வந்தா அதுதான் கூட்டுத்தொடர் வரிசை. அப்ப பொது வித்தியாசங்கள் காமன் டிஃபரன்ஸ் d இஸ் a different. அந்த வேர்ட் டிஃபரன்ஸோட முதல் எழுத்து d. ஏபிசிடில ஆர்டரா எழுதும்போது ஏதோ ஒரு காரணத்துக்காக நோட்டேஷன்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. இந்த குறியீடுகள்லாம் சாதாரணமா அவங்க யோசித்து தான் வைப்பாங்க. ஏபிசிடில ஃபர்ஸ்ட் எழுத்து, அதனால a இஸ் a first நம்பர் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. டிஃபரன்ஸ் இந்த டிஃபரன்ஸ் தான் டிபெண்ட் பண்ணிருக்குது. அதனால d இந்த டிஃபரன்ஸ் d என்ற எழுத்தை கொண்டு வந்திருக்காங்க. டேர்ம் அந்த இங்கிலீஷ்ல எழுதுற டேர்முக்கு t தான் ஃபர்ஸ்ட். அதான் உறுப்பு. நீங்க இப்ப தமிழ்ல இருந்தா கூட புக் எடுத்து பார்க்கும்போது இந்த கால்குலேஷன்ஸ் இந்த எழுத்துக்கள்லாம் இங்கிலீஷ் நோட்டேஷன்ஸ் தான் அவங்க கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? அதனால இதுதான் கூட்டுத்தொடர் வரிசை. அப்ப உங்ககிட்ட கொடுத்த வரிசை தொடர் வரிசை ஒரு கூட்டுத்தொடர் வரிசையா அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஒவ்வொரு உறுப்பையும் இரண்டாவது உறுப்புல இருந்து முதல் உறுப்பு, மூணாவது உறுப்புல இருந்து இரண்டாவது உறுப்பு இந்த மாதிரி கழிக்கும் பொழுது வித்தியாசங்கள் சமமாக வந்தால் பாருங்க வேர்டு கூட்டுத்தொடர் வரிசை. ஆனா நீங்க விடை எப்படி கண்டுபிடிக்கிறீங்க, அதனுடைய வித்தியாசங்களை வச்சு கண்டுபிடிக்கிறீங்க. அதுதான் என்ன அர்த்தம்னா கூட்டுத்தொடர் வரிசை. சரிங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் பேஸ் என்ன அப்படின்னா ஒரு கூட்டுத்தொடர் வரிசை எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு கூட்டுத்தொடர் வரிசைன்றது இப்படித்தான் இருக்கும். சரிங்களா? ரைட். அடுத்தது இப்போ நான் கூட்டுத்தொடர் வரிசைனா எனக்கு அறிமுகம் ஆயிடுச்சு. இதான்பா கூட்டுத்தொடர் வரிசை, அது தெரிஞ்சிருச்சு எனக்கு. ஓகே, ஒரு கூட்டுத்தொடர் வரிசைன்றது இப்படிதான் இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. திடீர்னு நான் என்ன பண்ண ஒரு கூட்டுத்தொடர் வரிசை கிட்ட கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆள் தெரியும், செகண்ட் ஆள் தெரியும், தேர்ட் ஆள் தெரியும், ஃபோர்த் ஆள் அதாவது முதல் உறுப்பு தெரியும், இரண்டாவது உறுப்பு தெரியும், மூணாவது உறுப்பு தெரியும், நாலாவது 5 கூட தெரியும். 15வது உறுப்பு கேக்குறாங்க. அது பாட்டு போயிட்டே இருக்கு. ஏன்னா இது 15வது உறுப்பு எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்போ டேர்ம கண்டுபிடிக்கிற nth டேர்ம கண்டுபிடிக்கிற ஃபார்முலா ஒன்னு இருக்கு. Tn = a + n - 1 × d. இதுதான் nவது உறுப்பை கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. nth term of n nவது உறுப்பை கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னன்னா Tn = a + n - 1 × d. சரிங்களா? அப்போ பாருங்க nth term என்னாவது ஆளு. இதுல முக்கியமான கண்டிஷன் இந்த n என்பது நல்லா ஞாபகம் வச்சுங்க. n எப்படி இருக்கணும்னா நேச்சுரல் நம்பர்ஸா இருக்கணும். இது இயல் எண்களை சார்ந்து இருக்கணும். என்னெல்லாம் இருக்க கூடாது, ஜீரோவா இருக்கவே முடியாது, மைனஸ் எண்கள் வரக்கூடாது, தென் ஃபிராக்ஷன்லயும் வரக்கூடாது, p/q வடிவத்திலையும் என்ன இருக்க கூடாது. இவங்கெல்லாம் இல்லாத ஒரு எண்களின் தொகுப்பு யாரு? இயல் எண்கள். அப்ப இந்த n என்பது எப்படி இருக்கும்னா ஒரு முழு நம்பரா இருக்கணும். 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 100 இருக்கலாம், 1000 இருக்கலாம். ஆனா -1000 இருக்க முடியாது, 0 இருக்க முடியாது, -5/2 இருக்க முடியாது. ஏன்னா உறுப்பு 5வது உறுப்புனா 5 தான், 6வது உறுப்புனா 6 தான். அப்ப இந்த n என்பது கண்டிப்பாக மைனஸ்ல வந்தா ஒரு விடை நீங்க போட்டே வரீங்க. 2 எண்ணோட மதிப்புகள் வருது, சில கணக்குகள் அப்படிதான் வரும். 2 எண்ணோட மதிப்பு வருது, n = -31, n = -36, n = 10 வருது.
அந்த மைனஸ் எண்களை n நம்பரா கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா n is a full number, whole number அப்படின்னு சொல்றோம். it is a natural numberா இருக்கணும். n belongs to capital N. இதான் மேத்தமெட்டிக்கலா சி போட்டு ஒரு நடுவில் ஒரு இ மாதிரி போட்டா அதுக்கு பேர் belongs to, சார்ந்தது. இந்த சின்ன n அப்படின்றது என்னாவது உறுப்பு, 10வது உறுப்பு 5வது உறுப்புன்னு சொல்றோம்ல டேர்ம். n belongs to capital N அப்படின்னா இந்த ஸ்மால் n வந்து எங்க இருக்குதுன்னா நேச்சுரல் நம்பர்ஸ்ல இருக்குது. அப்ப இந்த இதெல்லாம் தான் மேக்ஸ், இதெல்லாம் நம்ம உள்ள இருந்து தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த n அப்படின்றது எங்க இருக்கும்னா நேச்சுரல் நம்பர்ஸ்ல இருக்கும். அந்த நேச்சுரல் நம்பர்ஸ் எப்படி இருக்கும்னா ஒரு முழு நம்பரா இருக்கும். 1 2 3 இந்த மாதிரி முழு நம்பரா இருக்கும். ஜீரோவை கன்சிடர் பண்ணக்கூடாது, மைனஸ் நம்பர்ஸை கன்சிடர் பண்ணக்கூடாது, மைனஸ் நம்பர் வரக்கூடாது. அதுக்கப்புறம் யார் வரக்கூடாதுன்னா பின்னங்கள் வரக்கூடாது. இதெல்லாம் இல்லாம ஒரு தொகுப்பு தான் என்ன அப்படின்னா இந்த n அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? அப்ப tn = a + n - 1d என்ன அப்படின்னா இது ரெண்டாவது ஃபார்முலா. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் என்னாவது உறுப்பை கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. ரைட்டா? நம்ம கணக்கு போடும்போது மறுபடியும் இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் ரீகால் பண்ணிக்கலாம். ரைட். அடுத்து மூணாவது ஃபார்முலா. இங்க ஒரு 5 ஃபார்முலாஸ் தான் இருக்கும். இந்த 5 ஃபார்முலாஸை மட்டும் கொடுத்துற ஒரு சில ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா இது வந்து என்ன கணக்கு கொடுத்தாலும் நம்ம போட்டுடலாம். ரைட். அடுத்தது என்கிட்ட என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு கூட்டுத்தொடர் வரிசை கொடுத்துட்டாங்க. 2 3 அப்படி டாட் டாட் போட்டு லாஸ்டா ஒரு ஆள் ஒரு 1000 ஏதோ நம்பர் கொடுக்குறாங்க. இப்போ 1 2 3 டாட் டாட் போட்டு 100ன்னு கொடுக்குறேன். 1, 2 பாருங்களேன், 1, 2, 3 டாட் டாட் 100ன்னு கொடுக்குறேன். 100 என்பது எத்தனாவது உறுப்புனா 100வது உறுப்பு. இது நமக்கு தெரியும், பார்க்கும்போதே நமக்கு தெரியுது. இப்ப இதே இன்னொரு கூட்டுத்தொடர் வரிசை எடுத்துக்கிறேன். மாதிரி எங்கேயும் போயிட்டே இருக்குது. இதுல ஏதோ ஒரு ஆன்சர் கொடுக்குறாங்க. உங்களை என்ன கேக்குறாங்கன்னா இதில் எத்தனை உறுப்புகள் உள்ளது? how many number of terms in an AP? இதில் எத்தனை உறுப்புகள் உள்ளது, மொத்தமா எத்தனை உறுப்பு இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு ஃபார்முலாவை இங்க எழுத போறோம். இது மூணாவது ஃபார்முலா. என்ன ஃபார்முலானா n is equal to L minus A by D plus 1. எத்தனை உறுப்புகள் உள்ளது, how many number of terms அப்படின்ற ஒரு क्वेश्चनக்கு, ஒரு क्वेश्चनல உங்களை எத்தனை உறுப்புகள் உள்ளதுன்றது क्वेश्चन. இந்த மாதிரி தான் क्वेश्चंस கேட்பாங்க எக்ஸாம்ல. இந்த மாதிரி क्वेश्चन தான் நிறைய கேட்டிருக்காங்க. எத்தனை உறுப்புகள் உள்ளதுன்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க. அந்த இடத்துல கேட்கும்போது n is equal to L minus A plus D, L minus A by D plus 1, L minus A by D plus 1. சரி, A நமக்கு தெரியும், D தெரியும். A னா முதல் உறுப்புன்னு சொல்லிட்டோம், T னா காமன் டிஃபரன்ஸ் பொது வித்தியாசம் சொல்லிட்டோம், N னா எத்தனாவது டேர்ம், அதாவது 10வது நம்பர் 6வது நம்பர்னு சொல்லுவோம். இது யாரு L? L is a last term, கடைசி உறுப்பு. பாருங்களேன், லாஸ்ட்ன்ற வார்த்தை L, அதுக்காக இதை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த உறுப்புகள் ஃபர்ஸ்ட் உறுப்புகள் லாஸ்ட் உறுப்புகள் ஏபிசிடில ஏ ஃபர்ஸ்ட் எழுத்து, ஆனா லாஸ்ட்ன்ற வேர்டை எழுதுற நம்பர் வந்து L, அதனால லாஸ்ட் கடைசி உறுப்பு. L என்பது கடைசி உறுப்பு. அப்ப L அப்படின்ற வார்த்தை எதை குறிக்குதுன்னா கடைசி உறுப்பை குறிக்குது. நான் சொன்ன மாதிரி 1 2 3 டாட் 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 100 இருக்குன்னு வச்சுங்களேன். A அப்படின்றது 1, L அப்படின்றது 100, லாஸ்ட் ஆள் யாரோ அவங்க தான் L. காமன் டிஃபரன்ஸ் 1 2ல இருந்து 1 கழிங்க 1. அப்ப D என்பது 1. ஒரு கணக்குக்கு அடிப்படை இதுதான். A தெரியணும், D தெரியணும், L தெரியணும், இல்ல A தெரியணும், D தெரியணும், N தெரியணும். இவங்களுக்குள்ளதான் ரொட்டேஷன்ஸ். அப்போ உறுப்புகளுடைய எண்ணிக்கையை கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னன்னா n is equal to L minus A by D plus 1. சரிங்களா? இது மூணாவது ஃபார்முலா. ரைட். அடுத்தது இப்போ என்கிட்ட ஒரு கூட்டுத்தொடர் வரிசை கொடுக்கப்பட்டது. என்னன்னா 1 plus 2 plus 3 plus டாட் 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 100, இல்ல 3 plus 6 plus 9 plus டாட் 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 300. இவளை நான் கூட்டி சொல்லணும். இது வேற வழியில கூட கூட்டலாம், n in 10 plus 1 by கூட கூட்டலாம். இந்த கூடுதல் கூட்டுத்தொடர் வரிசையினுடைய கூடுதலை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது ஃபார்முலா இருக்குதா? இருக்குது. என்ன ஃபார்முலா இருக்குன்னா Sn. Sn is equal to n by 2 A plus L. உங்களுக்கு L தெரிஞ்சா L யூஸ் பண்ணி போடலாம், இல்ல L தெரியல n தெரியுது. Sn is equal to n by 2 2A plus n minus 1 into D. ஒரு क्वेश्चनல ஒரு கூட்டுத்தொடர் வரிசையினுடைய கூடுதலை கண்டுபிடிக்க சொல்றாங்க. சிக்மா கூடுதல்.
ஒரு கூட்டுத்தொடர் வரிசை உங்ககிட்ட கொடுக்கப்படுது, அந்த கூட்டுத்தொடர் வரிசையினுடைய கூடுதலை நீங்க கண்டுபிடிங்க அப்படின்றாங்க. சம் ஆஃப் an AP அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த கூட்டுத்தொடர் வரிசையினுடைய கூடுதலை கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னன்னா Sn is equal to n by 2 a plus l. அதே ஃபார்முலா Sn is equal to n by 2 2a plus n minus 1 into d. ஒரு क्वेश्चनல கடைசி உறுப்பு தெரிஞ்சிருந்தா இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி எழுதணும். ஒரு क्वेश्चनல l தெரியல ஆனா d தெரியும், d வச்சு கூட கணக்கு போடலாம் அப்படின்னா Sn is equal to n by 2 2a plus n minus. ஆனா ரெண்டு क्वेश्चनலயே யார் தெரியும்னா a வும் l வும் கண்டிப்பா தெரியணும். இந்த a வும் l வும் தெரிஞ்சா தான் நம்ம கணக்க போட முடியும். அப்ப Sn is equal to n by 2 a plus l, Sn is equal to n by 2 2a plus n minus 1 into d. சரிங்களா? அப்போ நம்ம எழுதிக்கிற ஃபார்முலாஸ் எல்லாமே இந்த 5 ஃபார்முலாவோட அடிப்படை தான். முதல்ல a plus d, a plus 2d, a plus 3d dot dot dot. அடுத்தது tn equal to a plus n minus 1 into d. அடுத்தது n is equal to l minus a by d plus 1. அடுத்தது Sn is equal to n by 2 a plus l. அடுத்தது Sn is equal to n by 2 2a plus n minus 1 into d. சரிங்களா? இதான் அடிப்படை AP யோட ஃபார்முலாஸ். இந்த எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லும்போது a d t n l இவங்க எல்லாரையும் ஞாபகம் வச்சுக்கணும். a னா முதல் உறுப்பு, d னா பொது வித்தியாசம், t னா டேர்ம் உறுப்பு, n வந்து நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறது, அஞ்சாவது உறுப்பு ஆறாவது உறுப்பு அப்படி சொல்லுவோம், l வந்து லாஸ்ட் டேர்ம் கடைசி உறுப்பு. இதுல n என்பது முழு நம்பரா இருக்கணும். இந்த விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இதான் இதனுடைய அடிப்படை. a plus d, a plus 2d, a plus 3d ஃபார்முலா. என்னாவது உறுப்பு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா tn equal to a plus n minus 1d. உறுப்புகளின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கிற ஃபார்முலா, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா n is equal to l minus a by d plus 1. தென் டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறது, மொத்த எண்ணிக்கையை கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னன்னா இந்த அடிப்படையில் நிறைய கணக்கு கேட்டிருப்பாங்க. 300க்கும் 500க்கும் இடையே 7 ஆல் வகுப்படுற நம்பர், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். Sn is equal to n by 2 a plus l, Sn is equal to n by 2 2a plus n minus 1 d. இந்த எழுத்துக்கள் நோட்டேஷன் இத ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு கூட்டுத்தொடர் வரிசையை படிக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த இன்ட எழுதிக்கணும். இந்த இன்ட கொண்டு வந்துடணும். இந்த இன்ட கொண்டு வந்துட்டு தான் அடுத்தது எங்க போகணும்னா கணக்குக்கு போகணும். அதனால a அப்படின்றது கூட்டுத்தொடர் வரிசையில முதல் உறுப்பு, d வந்து காமன் டிஃபரன்ஸ், t வந்து டேர்ம், n வந்து நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், l வந்து லாஸ்ட் டேர்ம். சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் பேஸ் என்ன அப்படின்னா இந்த 5 பேர். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில கணக்கு போட போறீங்கன்னா இந்த 5 பேரை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டுதா கணக்குல கைய வைக்கணும். ஓகேவா? ரைட். இப்போ இந்த 10th புக்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா கூட்டுத்தொடர் வரிசையில 10th புக்ல என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் பார்த்துக்கிட்டு, அதாவது ஒரு 2 பக்கம் வரக்கூடிய ப்ராப்ளம்லாம் எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க. ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இந்த क्वेश्चन வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கறோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் கேட்பாங்க. சரியா? இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த கூட்டுத்தொடர் வரிசையை சார்ந்த இருக்கிற கணக்குகளை பார்க்க போறோம். சரிங்களா? பார்க்கலாமா? ஓகே. இப்போ நம்ம ஃபார்முலாஸ் எல்லாம் பார்த்துட்டோம். கூட்டுத்தொடர் வரிசையில இருக்கிற முக்கியமான ஃபார்முலாஸ் எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அதுல இருக்கிற ப்ராப்ளம்ஸை பார்க்க போறோம். சரிங்களா? எந்த மாதிரி கணக்குலாம் பார்த்துக்கிட்டா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எந்த மாதிரி கணக்குலாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்துக்கிட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அதுதான் நம்ம போட போறோம். அதாவது அந்த மாடல்ல இருக்கிற கணக்கை மட்டும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டாவே எந்த எக்ஸாமா இருந்தாலும் நீங்க ஈஸியா பண்ணிடலாம். சரிங்களா? இங்க பாருங்க, -11 -9 -15 -9 டாட் 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 என்ற ஏபியில் கூட்டுத்தொடர் வரிசையில் क्वेश्चन பேப்பர்ல கூட்டுத்தொடர் வரிசைன்னு கொடுக்க மாட்டாங்க. புக்ல கூட 10th கூட்டுத்தொடர் வரிசைன்னு கொடுப்பாங்க. கொடுக்கலனா எப்படி ஷார்ட்டா கொடுத்துருவாங்கன்னா ஏபியில் அப்படின்னு கொடுத்துருவாங்க. அப்ப அந்த ஏபின்ற வேர்டு கூட்டுத்தொடர் வரிசை தான் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். 10th புக் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே ஏபியில் அப்படிதான் இருக்கும் தமிழ் மீடியம் புக்ல. அதனால கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்றது அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன். சரிங்களா? -11 -15 -9 டாட் 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 என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் ஏபியில் 19வது உறுப்பை காண்க. அப்போ ஒரு क्वेश्चनனுடைய அடிப்படையா அவங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு தொடர் வரிசை கொடுக்கப்பட்டது. அந்த தொடர் வரிசையில அவங்க எத்தனாவது ஒரு ஆளை கேட்கறாங்க, 19வது ஆளை கேட்கறாங்க. அதை நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்போ 19வது ஆளை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ -11 -15 -9 டாட் 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 என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் 19வது உறுப்பை காண்க. இதுதான் கேள்வி. அப்போ என்ன கேள்வினா 19th டேர்மை கண்டுபிடிடான்றான். அப்ப டேர்மை கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன? இங்க கூட்ட சொல்லல, உறுப்புகளின் எண்ணிக்கையை கேட்கல.
19வது நம்பர் என்னன்னு உங்களை கேக்குறாங்க. அப்ப அந்த 19வது நம்பரை கண்டுபிடிக்கிற ஃபார்முலா n டேர்ம் அப்படின்றது என்னன்னா Tn equal to a plus n minus 1 into d. இதுதான் ஃபார்முலா. ஒரு क्वेश्चनல என்னெல்லாம் தேவை, என்ன ஃபார்முலா அப்படின்றது முதல்ல கண்டுபிடிக்கணும். Tn equal to a plus n minus 1 into d. சரி, இந்த ஃபார்முலாக்குல யாரெல்லாம் வேணும்? a தேவை, d தேவை, n தேவை, 3 பேர் வேணும். ஏனா முதல் உறுப்பு உங்களுக்கே தெரியும். அப்ப a யாரு? aன்றது -11. a நம்ம கிட்ட இருக்குப்பா, -11. சரி, அதுக்கப்புறம் n எத்தனாவது நம்பர்னு கேட்கலாம். n equal to 19வது நம்பரை கண்டுபிடிக்கணும், அதுவும் இருக்கு. அடுத்தது ஒண்ணு வேணும், d வேணும். அங்க d இல்ல, இது கொடுத்துல d இல்ல, நம்ம d கண்டுபிடிக்கணும். அப்ப d கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன? d equal to T2 minus T1. இதை மட்டும், ஏன்னா இது அவனே சொல்லிட்டான், இது கொடுத்துற வரிசை தான், நம்ம செக் பண்ண சொல்லல. செக் பண்ண தான் ரெண்டு பேரா கழிச்சுட்டு கிடக்கணும். அவன் என்ன சொல்லிட்டான்? it is AP. அது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை தான். அந்த கூட்டுத்தொடர் வரிசைய, அந்த கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்கிற விஷயத்துல d கண்டுபிடுறான்றான். அப்ப நம்ம d கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது உறுப்பு -15, செகண்ட் டேர்ம் அப்படின்றது -15 மைனஸ் முதல் உறுப்பு அப்படின்றது -11. அப்ப -11, -15 minus of -11. இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா அந்த கணக்கு கொடுக்கும்போது நம்மள ஈஸியா போட விடாத மாதிரி தான் கணக்கு கொடுப்பாங்க. பாருங்களேன், -11 -15 மைனஸ் வந்தாவே நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடும். அதனால தெளிவா அந்த மைனஸை கரெக்டா கொண்டு போனீங்கன்னா தான் உங்களுக்கு விடை கிடைக்கும். அப்போ -15 இங்க எழுதுறீங்க. நான் ஃபார்முலால ஒரு -d2 minus t1, அப்புறம் a1ன்றது -11 இருக்குது. அப்ப இது எப்படி மாறும் அப்படின்னா -15 minus of -11. இந்த மைனஸும் மைனஸும் பிளஸ் ஆக மாற்றப்படும். அப்ப -15 11 போயிடும். போனா உங்களுக்கு d யோட மதிப்பு -4 கிடைக்கும். n தான் நம்ம மைனஸ் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம். d எதுல வேணா வரலாம். n தான் நம்ம மைனஸ் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். d வரலாம். அப்ப n is equal to என்ன அப்படின்னா 19. d கண்டுபிடிச்சோம். d equal to -4. ரைட்டுங்களா? அப்ப tn equal to ஃபார்முலா எடுத்துக்கிறோம். tn equal to என்னன்னா a plus n minus 1 into d. அப்ப a plus 1 minus 1 into d ல அப்ளை பண்றோம். எத்தனாவது உறுப்பு? 19வது உறுப்பு. a எவ்வளோ? -11. d 9, இது n எவ்வளோ? 19. d எவ்வளோ? -4. முதல்ல எடுத்து எழுதுறது தெரியணும். அதுவே ஒரு பிரச்சனை நிறைய பேருக்கு. எடுத்து எழுதும்போது மாத்தி மாத்தி எழுதிடுவாங்க. அப்புறம் ஒரு -11 பிளஸ் ஒரு 18 ஒரு -4. அப்ப ஃபர்ஸ்ட் 18ஐயும் 4ஐயும் பெருக்கணும். அதான் முக்கியம். பெருக்கிறோம். 32 மீதி 3 4 7 72. அங்க மைனஸ் குறி இருக்குது. அதனால -11 -72. இதுவும் மைனஸ், அதுவும் மைனஸ். அப்ப கூட்டினால் -83. அப்போ 19வது உறுப்போட விடை என்ன அப்படின்னா இந்த 19th டேர்மோட விடை என்னன்னா -83. பாருங்களா, முதல்ல கணக்குல என்ன தேவை, என்ன பண்ணணும்ன்றது உங்களுக்கு கொண்டு வரணும். கொண்டு வந்தாதான் முடியும். அப்போ -11 -15 -9 டாட் 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 என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் 19வது உறுப்பை காண்க. இதான் क्वेश्चन. இப்போ Tn equal to a plus n minus 1 into d. a வந்து -11, n வந்து 19. d தெரியல, d எடுத்துக்கணும். d equal to t2 minus t1. -15 minus of -11. இந்த மைனஸ் மைனஸ் என்ன ஆயிடும்? பிளஸ் ஆயிடும். அப்ப பிளஸ்னா இது +11 மாறும். அப்ப -15 ல இருந்து +11 கழிக்கிறோம். d equal to -4. d யும் கண்டுபிடிச்சோம். நமக்கு தேவை 19வது நம்பர் யார் இதுலன்னு கேக்குறாங்க. அப்ப tn equal to a plus n minus 1 into d. 11 -11 plus 19 ல இருந்து 1 கழிக்கிறோம். இங்க ஒரு -4, இது 18. 18 4ஐயும் பெருக்கிறோம். 72. இங்க மைனஸ் குறி இருக்கிறதால மைனஸ். -11 -72 ரெண்டுமே மைனஸ். அப்ப கூட்டிக்கிறோம். கூட்டினா -83. இதுதான் பேஸ். இதான் அடிப்படை கணக்கு. இந்த அடிப்படை கணக்கு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனை இருக்கு. சரிங்களா? அடுத்த கணக்கு போலாமா? அடுத்த क्वेश्चन பாருங்க. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் கொஞ்சம் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த மாதிரி ஒரு மாடல்ல ஒரு ப்ராப்ளம் போடலாம். ஃபர்ஸ்ட் மாடல்ல நம்ம போட்டோம்.
எத்தனாவது உறுப்பை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம போட்டுட்டோம். அடுத்தது பாத்தீங்கன்னா 16, 11, 6, 1 டாட் 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 என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் இட் இஸ் இன் ஏபி கூட்டுத்தொடர் வரிசையில் -54 என்பது எத்தனாவது உறுப்பு? கொஸ்டின் பாருங்க, எத்தனாவது உறுப்பு? 54வது உறுப்பை கண்டுபிடிக்க சொல்லல. முன்னாடி சொல்றேன் 54வது உறுப்பை உங்களுக்கு கண்டுபிடிக்க சொல்லல. -54 என்பது எத்தனாவது உறுப்பு? கொஸ்டின் அதுதான். அப்போ -54 என்பது எத்தனாவது உறுப்பு நீங்க கண்டுபிடிக்கணும். ரைட். உறுப்பை கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன? Tn = a + n - 1 × d. இதுதான் டேர்மை கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்ன்றது வேற, n கண்டுபிடிக்கிறது வேற. இது வந்து 5வது உறுப்பு 6வது உறுப்புன்னு சொல்றோம் பாத்தீங்களா? சரி, இதுல யாரெல்லாம் கொடுத்திருக்காங்க? a கொடுக்கப்பட்டது. a எவ்வளோ? 16. எந்த क्वेश्चन கொடுத்தாலும் a d முதல்ல எழுதிடணும். d யோட ஃபார்முலா என்ன? d = t2 - t1. t2 இரண்டாவது உறுப்பு எடுத்துக்கிறோம். இரண்டாவது உறுப்புனா 11, முதல் உறுப்பு 16. 11ல இருந்து 16 கழிக்கணும். கழித்தல்ல தெளிவா இருக்கணும். பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் கழிச்சிட்டு பெரிய நம்பரோட குறியை இடணும். பெரிய நம்பர் 16, 16ல இருந்து 11 கழிக்கணும் 5, பெரிய நம்பர்ல இருந்து குறி மைனஸ், அதனால -5. அதையும் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது இன்னொன்னு ஒண்ணு கொடுத்திருக்காங்க. என்ற உறுப்பில் -54 என்பது எத்தனாவது உறுப்பு? அப்போ இது யாரோ ஒரு உறுப்பினுடைய ஆன்சர், ஏதோ ஒரு டேர்ம் உடைய ஆன்சர். அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? Tn கொடுக்கப்பட்டது. Tn எவ்வளவு கொடுத்திருக்கான்? -54 கொடுக்கப்பட்டது. என்ன கண்டுபிடிக்கணும்? n கண்டுபிடிக்கணும். எத்தனாவது உறுப்புன்றத கண்டுபிடிக்கணும். அப்ப n கண்டுபிடிக்கும் போது எதெல்லாம் முக்கியம்? n என்பது நல்லா ஞாபகம் வச்சுங்க. n கண்டுபிடிக்கும் பொழுது மறுபடியும் சொல்றேன், n என்பது முழு நம்பரா இருக்கணும். n என்பது முழு நம்பரா இருக்கணும். அப்பதான் அந்த கணக்கை நம்ம ப்ரொசீட் பண்ணணும். சரி, இப்போ Tn = நமக்கு என்ன தெரியும்? a + n - 1 × d தெரியும். மாத்தி கூட அத ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடுலாம் ஓகே. அவங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா Tn ஓட மதிப்பு கொடுத்துட்டாங்க. 54 -54 கொடுத்துட்டாங்க. a வந்து 16, உங்களுக்கு n தெரியாது. அப்போ n - 1, d வந்து -5 ஈக்குவல் டு எவ்வளவுங்க? -54. முதல்ல இந்த ஸ்டெப் புரியுதா பாருங்க, இதுதான் முக்கியம். Tn ஓட மதிப்பு வந்து -54. அப்ப Tn எழுதுறோம். Tn = a + n - 1 × d. 16 + n - 1 × -5 ஈக்குவல் டு -54. ஏன்னா Tn ஓட நம்ம ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு மாத்தி கூட எழுதிக்கலாம். இதே இந்த பக்கம் நம்பர் வரதால அந்த பக்கம் எழுதுறேன். அப்போ a என்பது 16 + n - 1 × d என்பது -5 ஈக்குவல் டு -54. இப்போ கணக்கா போட போறோம். 16 பிளஸ் இந்த -5 கொண்டு உள்ள பெருக்கிறோம். அதாவது இங்கேயும் பெருக்கிறோம், இங்கேயும் பெருக்கிறோம். அப்ப இது எப்படி மாறும்னா -5n. -5ஐயும் -n பெருக்கிறோம், -5n. -5ஐயும் -1ஐயும் பெருக்கிறோம். அப்போ +5 = -54. இங்க ஒரு +16, இங்க ஒரு +5, ரெண்டுத்தையும் கூட்டினால் 21 -5n = -54. என்ன பண்றோம் அப்படின்னா, நல்லா ஞாபகம் வச்சுங்க, மைனஸ் பிளஸ் ஆயிடுச்சு. இங்க ஒரு 16, 21. இந்த +21 இடம் மாறினால் இங்க இருக்கு, அந்த பக்கம் தள்ள போறோம் நான். அப்போ -21 மாறப்போகுது. பாருங்க, -5n = ஆல்ரெடி ஒரு -54, இப்போ ஒரு -21. அப்ப என்னாச்சு பாருங்க, -5n = உங்க ரெண்டு பேரும் கூட்டம், ரெண்டுமே மைனஸ் குறி. அப்ப -75. அதாவது 16 + n - 1 × -5 = -54. இந்த -5 எடுத்து பெருக்கிறோம். -5n -5 16ஐயும் 5ஐயும் கூட்டுறோம், 21 +21 இடம் மாத்திரம் -21. அப்போ இவங்க ரெண்டு பேரும் கூட்டினா -75. ரெண்டு மைனஸ் இருக்கா, மைனஸ் என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடுமா? கேன்சல் ஆயிட்டா 5n = 75. உங்களுக்கு n வேணும், 5n பெருக்கப்பட்டிருக்குது, அதை கீழே கொண்டு வந்துடணும், வகுக்கலாம் மாறும். அப்போ n = எப்படி மாறும்னா 75/5. கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணும்போது முதல்ல 1, அப்புறம் 5, ஒரு முறை, அப்புறம் 5 முறை. அப்போ n வந்து பாருங்க முழு நம்பரா வந்துருச்சா? அதான் முக்கியம், முழு நம்பரா வரணும்.
n அப்படின்றது 15 முழு நம்பர். அப்போ ஒரு क्वेश्चनல பாருங்க 16 11 6 1 என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் -54 என்பது எத்தனாவது உறுப்பு? இதுதான் क्वेश्चन. அப்ப இந்த क्वेश्चनல உறுப்பு அப்படின்ற ஒரு வேர்டு கொடுத்து எத்தனை உறுப்புகள்ன்றதெல்லாம் கேட்கல, எத்தனாவது உறுப்புன்னு கேக்குறான். அப்போ Tn = a + n - 1 × d இதான் ஃபார்முலா. இதுல எப்படி அடிப்படை? a தெரியணும். a னா முதல் உறுப்பு, a ன்றது 16. a க்கு அப்புறம் d கண்டுபிடிக்கணும். d னா இரண்டாவது நம்பர்ல இருந்து முதல் நம்பர் கழிக்கணும். t2 - t1. அப்போ 11ல இருந்து 16 கழிக்கிறோம் -5. தென் அடுத்தது என்னன்னா tn கொடுக்கப்பட்டுள்ளது. என்ன கொடுத்திருக்காங்கன்னா tn கொடுத்திருக்காங்க. tnன்றது என்னன்னா tn = -54. நீங்க யாரை கண்டுபிடிக்கணும்னா என்ன கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த ஃபார்முலா எழுதுறீங்க. tn = a + n - 1 d எழுதுறீங்க. a அப்ளை பண்றீங்க, d அப்ளை பண்றீங்க. இந்த d என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா இதை எடுத்து இங்க பெருக்கணும், இப்படி போயிட கூடாது. அப்ப 5ஐயும் -5ஐயும் என்னையும் பெருக்கிறீங்க -5n, -5ஐயும் 1ஐயும் பெருக்கிறீங்க +5. இங்க ஒரு 16, இங்க ஒரு 5 21 +21 இடம் மாத்திரம், அதனால இது -21. பாருங்க இந்த இடம்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். அப்புறம் இதுவும் மைனஸ் குறி, இதுவும் மைனஸ், ரெண்டு பேரையும் கூட்டுறோம் -75. இது ஒரு மைனஸ், இது ஒரு மைனஸ், பிளஸ் 5 n = 75, n = 75/5, n = 15. இது ஒரு மாடல். அப்ப இந்த மாடல்ல கணக்கு வரும்போது இப்படிதான் போடணும்ன்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அடுத்த மாடல் போலாமா? சரி, அடுத்த மாடல் பாருங்க. இதெல்லாம் இந்த மாதிரி கணக்கெல்லாம் நீங்க கொஞ்சம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம ஒரு மாடல்ல ஒரு கணக்கு போடலாம். இந்த மாடல் கணக்கு மட்டும் நீங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்துக்கிட்டா போதும். இந்த மாடல் கணக்குல புக்ல வேற ஏதாவது இருந்தாவோ இல்ல உங்க காம்படிட்டிவ் புக்ல வந்து ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தாவோ இந்த மாடல் மட்டும் நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டா போதும். 3, 6, 9, 12 ... 111 என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் கொஸ்டின் வந்து கூட்டுத்தொடர் வரிசையா அதாவது மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். 3, 6, 9, 12 ... என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் எத்தனை உறுப்புகள் உள்ளது? How many number of terms in an AP? 3, 6, 9, 12 ... 111 என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் எத்தனை உறுப்புகள் உள்ளது தான் क्वेश्चन. அந்த क्वेश्चनல என்ன கேக்குறாங்கன்றது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், எத்தனை உறுப்புகள் உள்ளது. அப்ப எண்ணிக்கை, நம்பர் எண்ணிக்கை. அப்ப எண்ணிக்கையை கண்டுபிடிக்கிற ஃபார்முலா, உறுப்பை கண்டுபிடிக்கிற ஃபார்முலா இல்ல. 5வது உறுப்பு என்ன, 8வது உறுப்பு என்னன்னு கேட்கல உங்களை. எத்தனை பேர் இருக்கிறான் அப்படின்றது क्वेश्चन. எத்தனை பேரு இதுல இருக்கிறாங்கன்றது क्वेश्चन. அப்ப நம்பர் ஆஃப் டேர்ம்ஸை கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்ன்றது என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். ரைட். அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், உறுப்புகளின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கிற ஃபார்முலா n = L - a/d + 1. இதான் உறுப்புகளின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. n = L - a/d + 1 நம்பர் ஆஃப் டேர்ம்ஸை கண்டுபிடிக்கிற ஃபார்முலா இதுதான். சரி, இதுக்கு யாரெல்லாம் தேவை? a தேவை, l தேவை, d தேவை. இவங்க எல்லாம் தெரிஞ்சா l நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரி, a பாருங்க என்னன்னு. a னா ஃபர்ஸ்ட் ஆளு. a யாரு? 3. a நமக்கு தெரிஞ்சிருச்சு. l is the last term. l என்பது கடைசி உறுப்பு. பாருங்க லைனா வாங்க. அப்ப l எவ்வளோ? l என்பது 111. அப்புறம் யார் தேவை? d தேவை. காமன் டிஃபரன்ஸ், பொது வித்தியாசம் தேவை. d = யார் அப்படின்னா t2 - t1. ரெண்டாவது நம்பர்ல இருந்து முத நம்பரை கழிக்கிறது. அது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை தான். உங்களை இட் இஸ் ஏபியான்னு கண்டுபிடிக்க சொல்லல. அப்போ ரெண்டாவது உறுப்பு யாரு? 6. 6 இருந்து 3 கழிக்கிறீங்க, ஆன்சர் 3. அப்ப d தெரிஞ்சிருச்சு, l தெரிஞ்சிருச்சு, a தெரிஞ்சிருச்சு. உங்களுக்கு என்ன வேணும்? அப்போ ஒரு क्वेश्चनல என்ன ஃபார்முலா, என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க, என்ன தேவை, இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு தான் ப்ராப்ளத்துக்கே போடும். அப்போ n = l எவ்வளோ? 111 - 3, காமன் டிஃபரன்ஸ் 3 + 1. 111ல இருந்து 3 கழிக்கிறீங்க, கழிச்சா என்ன வரும் பாருங்க. 111. 111னா 3 கழிக்கிறீங்க, 108. 108/3. 108/3. சரிங்களா? இது அடிக்கிறோம். அடிச்சா ஃபர்ஸ்ட் எத்தனை முறை? 3 முறை. அதாவது 9. ஒரு 18 வருமா? 6 முறை + 1. அப்போ 37.
அப்போ மொத்தமா இந்த 3 6 12 9 டாட் டாட் போயிட்டு 111ல எத்தனை உறுப்புகள் இருக்குது அப்படின்னா 37 உறுப்புகள் உள்ளது. 37 டேர்ம்ஸ் உள்ள இருக்குது எங்க 111 வரைக்கும். சரிங்களா? அப்போ இந்த 37வது உறுப்பு தான் யாரு 111 என்பது 37வது உறுப்பு. அப்போ 3 6 9 டாட் 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 111 என்று கொடுத்த வரிசையில் எத்தனை உறுப்புகள் உள்ளது क्वेश्चन. அப்ப எத்தனை உறுப்புகள் உள்ளதுன்னு சொல்லும் பொழுது நீங்க என்ன ஃபார்முலாவை பயன்படுத்தணும்னா n is equal to l minus a by d plus 1 ஃபார்முலாவை பயன்படுத்தணும். a அப்படின்றது 3, l ன்றது 111, d ன்றது t2 minus t1. அப்போ 3 இரண்டாவது உறுப்புல இருந்து முதல் உறுப்பு கழிக்கிறீங்க, 6ல இருந்து 3 கழிக்கிறீங்க 3. அப்போ n is equal to l னா லாஸ்ட் நம்பர் 111. 112ல இருந்து a வை கழிக்கிறீங்க 3. என்ன பண்ணிட கூடாதுன்னா பை மொத்தமா 3 போட்டுற கூடாது. இது தனி அவங்க கூட ஒண்ண கூட்டிக்கணும் அவ்வளவுதான். அப்போ 111 minus 3 by 3 plus 1. அப்போ 108 by 3. 108 by 3 108 3ஆல வகுக்கிறோம். அதுதான் 36. 36 ஒன்னு கூட்டுறோம் 37. அப்போ n is equal to 37. இது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிற ஒரு ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்தோட அனாலிசிஸ் நமக்கு கரெக்டா தெளிவு படுத்திக்கணும். சரிங்களா? அடுத்த ப்ராப்ளம் போலாமா? அடுத்த ப்ராப்ளம் போலாமா? ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் 7வது உறுப்பு -1, 16வது உறுப்பு 17 எனில் பொது உறுப்பை காண்க. ஒரு ஏபில 7th டேர்ம் உடைய ஆன்சர் வந்து -1, 16th டேர்ம் உடைய ஆன்சர் வந்து 17. அப்படினா ஃபைண்ட் காமன் டிஃபரன்ஸ். பொது வித்தியாசம் d கண்டுபிடிக்கணும். பொது உறுப்புனா அதான் d, காமன் டிஃபரன்ஸ். பொது வித்தியாசம்னா d தான். அப்ப பொது உறுப்பை கண்டுபிடிக்கணும். சரி, இதுல வந்து தொடர் வரிசை கொடுக்கல, என்னோட மதிப்பு கொடுக்கல, வெறும் 7வது உறுப்போட ஆன்சர் கொடுத்துட்டான், 16வது உறுப்போட ஆன்சர் கொடுத்துட்டான். உங்களை என்ன கேட்கறான் அப்படின்னா பொது வித்தியாசத்தை காண்க. இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி ப்ராப்ளத்தெல்லாம் கொஞ்சம் பார்த்துங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் நிறைய வரும். ரைட், இப்போ உங்களுக்கு முதல்ல கொடுக்கப்பட்டவை t7 equal to -1. 7வது உறுப்போட ஆன்சர் வந்து -1. then t16 16வது உறுப்போட ஆன்சர் 17. இதான் கொடுக்கப்பட்டவை. 7வது உறுப்பு வந்து -1, 16வது உறுப்பு வந்து 17. உங்களை என்ன கேட்டிருக்காங்கன்னா பொது உறுப்பை காண்க. இதான் क्वेश्चन. d கண்டுபிடிங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. 7வது உறுப்போட ஆன்சர் கொடுத்துட்டான், 16வது உறுப்பு ஆன்சர் கொடுத்துட்டான். உங்களை என்ன கேட்கறாங்கன்னா d ஓட மதிப்பை கண்டுபிடிங்க, பொது உறுப்பை காண்க. இதான் கேள்வி. சரி, இப்போ நம்ம ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் 50வது உறுப்புனா என்ன அர்த்தம்? a plus 49d. இதை மறக்க கூடாதுன்னு நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். கணக்குல நடுவுல வரும், அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஞாபகம் வச்சாதான் உங்களால கணக்கு போட முடியும். அப்போ t10 equal to a plus 49d. அதான் 50வது உறுப்பு. இங்க 50ன்னு சொன்னா இங்க ஒண்ணு குறைச்சிக்கணும். சரிங்களா? ரைட், இப்போ நம்ம கணக்கு போடலாமா? சரி, முதல்ல உங்ககிட்ட என்ன இருக்கு பாருங்க. t7 equal to -1. இது t7 அப்படின்னா எத்தனாவது உறுப்பு? 7வது. 7வது உறுப்பை எப்படி எழுதுவோம்? a plus 6d. இப்படி எழுதணும். இப்படி எழுதணும். 7னா இங்க என்ன வரணும்? 6 வரணும். இதான் இல்ல முக்கியம். 7ன்னு சொன்னா இங்க என்ன வந்துடணும்? 6 வரணும். அப்போ இதை நான் என்ன பண்றேன்னா சமன்பாடு 1 வச்சுக்கிறேன். ஒவ்வொரு கணக்கு ஒரு மாடலை போடணும். அடுத்தது t16 equal to 17. 16 பாருங்க. 16னா என்ன எழுதணும்? a plus 15d equal to 17. இது சமன்பாடு 2. ஒரு கேள்வி, ஒரு மாடல் எந்த மாடல்ல கொடுக்கறாங்க, அதை எப்படி ப்ரொசீட் பண்ணணும்னு ஒரு விஷயம் இருக்கு. 2 உறுப்புகளுடைய வேல்யூஸ் கொடுத்திருந்தா இந்த ப்ரொசீஜர்ல தான் போடணும். அப்ப 7வது உறுப்பு -1ன்றான். அப்படின்னா 7வது உறுப்பு என்ன? a plus 6d. 7னா 6 ஆக்கணும். அடுத்து 16வது உறுப்பு 17ன்றான். அப்ப a plus 15d equal to 17. ரைட்டா? இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம எப்படியாவது இந்த d ஓட மதிப்பை கண்டுபிடிக்கணும். a கூட கண்டுபிடிக்கணும். a வை கண்டுபிடிச்சிடலாம். எப்படியா அந்த பொது வித்தியாசத்தை கண்டுபிடிக்கணும், பொது உறுப்பை கண்டுபிடிக்கணும் அப்படின்றது தான் கேள்வி.
சரிங்களா? இப்ப நம்ம கிட்ட ரெண்டு சமன்பாடுகள் இருக்குது. ஒரு சமன்பாடு என்ன, a plus 6d equal to -1. இன்னொரு சமன்பாடு என்ன, a plus 15d equal to 17. என்கிட்ட ரெண்டு சமன்பாடு இருக்குது. இந்த ரெண்டு சமன்பாடை சால்வ் பண்ணணும், தீர்க்கணும். தீர்த்தாதான் நமக்கு யாரெல்லாம் கிடைப்பாங்கன்னா பொது உறுப்பு கிடைக்கலாம், ஏவும் கிடைக்கலாம். சரி, என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த சமன்பாடு 2ல் இருந்து ஈக்குவேஷன் 2ல இருந்து ஈக்குவேஷன் 1 கழிக்கிறோம். ஏன் 1ல இருந்து 2 கழிக்கலாமா? அப்படியும் கழிக்கலாம். மைனஸ் வராத குறைக்காக தான், மைனஸ் தப்பு பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் சமன்பாடு 2ல இருந்து சமன்பாடு 1 கழிக்கிறேன். சமன்பாடு 2 என்ன, a plus 15d equal to 17. இயற்கணிதத்துல நம்ம சால்வ் பண்ணும் பாத்தீங்களா ஈக்குவேஷன்ஸ், அந்த மாதிரி தான் சால்வ் பண்ணிக்கணும். கீழே எழுதுறோம் a plus 6d equal to -1. இப்ப நம்ம கழிக்கிறோம். கழிக்கும் பொழுது கீழே மைனஸ் இருந்தா பிளஸ் போட்டுக்கணும், பிளஸ் இருந்தா மைனஸ் போட்டுக்கணும். அப்போ இது மைனஸ் போட்டுக்கணும், இங்கே மைனஸ் போட்டுக்கணும், இங்கே பிளஸ் போடணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன இருக்குதுங்க, மைனஸ் இருக்கு. அப்ப மைனஸ் மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் ஆ மாறும். இங்க பாருங்க, இது ஏ, ஏல இருந்து ஏ கழிக்கிறோம், அப்போ போயிடும், ஏ ஓடிடுச்சு. இது பிளஸ் 15, இது -6. 15ல இருந்து 6 கழிக்கிறோம். 15ல இருந்து 6 கழிக்கும் போது 9d பிளஸ். ஏன் பிளஸ், 15 தான் பெரிய நம்பர். பெரிய நம்பர் பக்கத்துல என்ன குறி இருக்குது, பிளஸ் இருக்கு, அதனால 9d. இங்க ஒரு 17, இந்த மைனஸ் பிளஸ் மாறிடுச்சு. இங்க ஒரு பிளஸ் 1 எடுத்து கூட்டினால் 18. பாருங்க கணக்கு எவ்வளவு அழகா வருது பாருங்க. 9d = 18. அப்போ 9d = 18னா எனக்கு d வேணும். d = 18/9, d = 2. d கண்டுபிடிச்சிட்டோம். இவர்தான் பொது உறுப்பு, இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதோட நிறுத்திட கூடாது, நம்ம ஏவையும் கண்டுபிடிச்சிடணும். ஒரு கேள்வியில ஏ கூட கேட்பாங்க. அப்ப d = 2 கண்டுபிடிச்சிட்டோம். ஏவை கண்டுபிடிக்கணும். ஏவை கண்டுபிடிக்க நம்ம கிட்ட ரெண்டு சமன்பாடு இருக்குது. ஒன்னு முதல் சமன்பாடு, ரெண்டாவது சமன்பாடு. இவங்க ரெண்டு பேர்ல யார வேணா பயன்படுத்தி நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், ஏவோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம். நான் சமன்பாடு 1 எடுத்துக்கிறேன். சமன்பாடு 1 என்னன்னா a plus 6d equal to -1. அப்போ எனக்கு a வேணும், d தெரியும். a plus 6 into 2 equal to -1. 6ஐயும் 2ஐயும் பெருக்கிறோம். அப்படி பெருக்கும் போது a plus 12d equal to -1. இங்க பிளஸ் 12 இடம் மாத்தினால எவ்வளவு, -12. அப்ப a equal to -1 -12, a equal to எவ்வளவு ஆச்சுன்னா -13. அப்ப நீங்க கண்டுபிடிச்ச கணக்குல a உடைய மதிப்பு -11, 13, d யோட மதிப்பு 2. ஒரு क्वेश्चनல இந்த மாடல் கேட்கும் பொழுது இதையும் கேட்கலாம். இதை தாண்டி 5வது உறுப்பை கண்டுபிடிங்க, 6வது உறுப்பை கண்டுபிடிங்கன்றதும் கேட்கலாம். இதே கேள்வியில ரொம்ப 10வது உறுப்பை கண்டுபிடிக்கனாலும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா ஏவும் டியும் தெரிஞ்சிச்சுல, அப்ப கண்டுபிடிச்சிடலாம்ல. பாருங்களேன், அப்ப முதல்ல क्वेश्चन அனாலிசிஸ் பண்ணணும். இது என்ன क्वेश्चन அப்படின்னா, ஒரு கூட்டு தொடர் வரிசையில் இங்கே AP 7th term is -1, 7வது உறுப்பு -1, 16வது உறுப்பு 17 எனில் பொது வித்தியாசத்தை காண்க. இல்ல இன்னொரு கேள்வி உங்களுக்கு கேட்றாங்கன்னு வச்சுங்களேன். என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா, சப்போஸ் இந்த क्वेश्चनல 11வது உறுப்பை காண்க क्वेश्चन பாருங்க. அதாவது எக்ஸ்ட்ரா ஒரு क्वेश्चन இதுலயே அந்த மாடல்ல இல்ல சேர்த்துக்கலாம். 16வது உறுப்பை கண்டுபிடிக்கலாம். அப்ப ஃபர்ஸ்ட் இந்த क्वेश्चनல 7வது உறுப்பு -1, 16வது உறுப்பு 17. அப்ப 7வது உறுப்பு அப்படின்னு சொல்லும்போது t7 = -1, a plus 6d = -1. 7னா 6 போட்டுக்கணும். அடுத்தது 16வது உறுப்பு 17, 16னா 15 போட்டுக்கணும். நம்ம கிட்ட ரெண்டு சமன்பாடுகள் இருக்கு. நமக்கு என்ன தேவைனா d யோட மதிப்பும் a யோட மதிப்பும் தேவை. அப்ப ரெண்டாவது சமன்பாட்டில இருந்து முதல் சமன்பாட்டை கழிக்கிறோம். ஈக்குவேஷன் 2ல இருந்து ஈக்குவேஷன் 1 கழிக்கிறோம். ஈக்குவேஷன் 2 - ஈக்குவேஷன் 1. அப்ப a plus 15d = 17, a plus 6d = -1. இது நம்ம கிட்ட இருக்கிறது. கழிக்கிறதால இங்க குறிய மாத்தணும். இந்த இடத்துல நிறைய பேர் குழப்பம் பண்ணுவாங்க. இங்க தெளிவாங்க, இங்க என்ன குறி இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் குறியை தான் போடணும். a பக்கத்துல பிளஸ் இருக்குது அதனால மைனஸ் போடுறேன், 6 பக்கத்துல பிளஸ் இருக்குது அதனால மைனஸ் போடுறேன், இங்க மைனஸ் இருக்கனால பிளஸ் போடுறேன். இந்த ஏவும் கேன்சல். 15d ல இருந்து 6d கழிக்கிறோம் 9d, 17 கூட 1 கூட்டுறோம் 18,
அப்போ 9d ஈக்குவல் டு 18, d ஈக்குவல் டு 18/9, d ஈக்குவல் டு 2. d கண்டுபிடிச்சிட்டோம். a எனக்கு வேணும் அப்படின்னா a plus 6d ஈக்குவல் டு -1. -1ன்றது ஈக்குவேஷன் 1ல இருந்து எடுத்துக்கணும். d யோட மதிப்பை போடுறோம். 12 + 12 இடம் மாறினா -12. அப்போ d a ஈக்குவல் டு -13. இந்த கேள்வியில இதுக்கு 2 போதும். இதே क्वेश्चनல எக்ஸ்ட்ரா ஒரு கேள்வி கேக்குறாங்க. 11வது உறுப்பை கண்டுபிடிங்கன்றாங்க. அப்ப இவங்க எல்லாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் 11வது உறுப்பு T11 அப்படினா என்ன எழுதுவோம்? a + 10d ன்னு எழுதுவோம். எழுதுங்களா? 11 என்ன எழுதுவோம்? 10 எழுதுவோம். அப்ப a என்ன? -13. அது உங்களுக்கு தெரியும். -13. d என்ன? 2. அப்போ -13 + 20 ஆன்சர் கழிச்சா T11 = எவ்வளவு கிடைக்கும்னா 7 கிடைக்கும். 20 20ல இருந்து 13 கழிச்சீங்கன்னா 7, 20 தான் பெரிய நம்பர், அதனால +7 அங்க ஆன்சர். சரிங்களா? அப்போ ஒரு AP யில் 7வது உறுப்பு -1, 16வது உறுப்பு 17 எனில் பொது உறுப்பை காண்க. T7 = -1, T16 = 17. சப்போஸ் 16வது உறுப்பை கண்டுபிடிக்கணும்னா இந்த மாடல்ல வரக்கூடிய ப்ரொசீஜர்ல என்ன பண்ணிக்கணும்னா A1 D கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணிக்கணும்? கூட இதையும் சேர்த்துக்கணும். சரிங்களா? இது இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். அதாவது AD கண்டுபிடிக்கிறதோட சில क्वेश्चंस நின்னுடும். சில क्वेश्चंस எக்ஸ்ட்ரா உறுப்பை கேட்கும்போது இதை ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? அடுத்த ப்ராப்ளம் போலாமா?